ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு ஓர் ஆண்கள் குழுவை கடந்து செல்கையில் அவர்கள் அவளுடைய நறுமணப் பொருளின் வாசனையை நுகர்வார்களெனில் அவள் அப்படிப்பட்டவளாவாள். மேலும் அவர்கள் கடுமையான சொற்களை பயன்படுத்தினார்கள் என அறிவிப்பாளர் கூறுகிறார். சுனன் அபூ தாவூத் 4170. எனவே மனைவி வீட்டினுள் இருக்கும்போது மட்டுமே நறுமணம் பூசிக்கொள்ளலாம். அழகுணர்வும் ஆபரணங்களும். மனைவியின் அலங்காரத்தில் அழகுபடுத்தலில் தங்கம், வெள்ளி மற்றும் இதர வகை ஆபரணங்கள் அணிவதும் அடங்கும். முக ஒப்பனையும் உதட்டுச் சாயம் பூசுதலும் அடங்கும். கைகால்களுக்கு மருதாணி இட்டுக் கொள்வதும் அவளுக்கு பிடித்தால் கண்களுக்கு மை அல்லது சுர்மா போட்டுக் கொள்வதும் அவளின் அழகை அதிகரிக்கும். இவற்றை நபி வழி சுன்னா குறிப்பாக அனுமதித்துள்ளது. மேலும் கூந்தலை அழகாக சீவி சீர்படுத்தி பராமரிப்பது மூலம் அதையும் அவள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். கூந்தலுக்கு சாயம் பூசுவதற்கும் அனுமதியுண்டு. இதில் சாயத்தின் உட்பொருள்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டவையாக ஹலால் இருக்க வேண்டும். மேற்கூறப்பட்டதிலிருந்து பெண் தன் கணவனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ளும் விஷயத்தில் பொதுவாக இஸ்லாம் பெரிய அளவில் தடைகள் எதையும் விதிக்கவில்லை என்பது விளங்கும். ஆம், அலங்காரம் செய்வது மூலம் கணவன் மனைவி இருவரும் தங்கள் கற்ப ஒழுக்கத்தை பேணவும் விலக்கப்பட்டதை தவிர்க்கவும் இயலும். எனினும் ஒருவரின் உருவத்தையே திரிக்கக்கூடிய சில அலங்காரங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. அவை கணவனுக்காக வேண்டி செய்யப்பட்டாலும் சரியே. இதில் அழகுபடுத்தலுக்காகச் செய்யப்படும் அலங்கார அறுவை சிகிச்சை, புருவங்களை வடிவமைத்தல், பச்சை குத்துதல், காதுகள் மூக்கு தவிர்த்து உடலின் பிற பகுதிகளை குத்துதல், மனித ரோமத்தால் செய்யப்பட்ட சவுரி அல்லது செயற்கை தலைமுடி அணிதல் ஆகியவை அடங்கும். எனவே இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். உடல் உருவத்தை அழகாக வைத்துக் கொள்ளுதல். ஒரு பெண் தன்னை கச்சிதமாகவும் நல்ல வடிவிலும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ளுதல் கணவனுக்கு அவள் செய்யும் அலங்காரத்தின் ஒரு பகுதியே ஆகும். மனைவி தன் உடல் உருவத்தையும் நன்கு கவனித்து இயன்றளவு அதன் அழகை பராமரிப்பது அவசியம். இதன் மூலம் அவளுடைய உடலின்பால் கணவன் ஈர்க்கப்படுவது மட்டுமின்றி அவள் தன் உடல் நலத்தையும் காத்துக்கொள்ள உதவும். பெண்மை சார்ந்த நடத்தை. உடலுறவுக்கு உளரீதியாக தயாராகும் ஒரு பெண் தன்னுடைய மென்மையும் நளினமும் பெண்மை சார்ந்த நடத்தைகளும் தான் தன் கணவனை தன் பக்கம் ஈர்க்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். முரட்டுத்தனமும் ஆண் போன்ற இயல்புகளும் பொதுவாக ஆண்களுக்கு ஆசை கெடுக்கும் விஷயங்கள் என்பதை விளங்கிக் கொள்வது அவசியம். பெண்ணின் குரலில் ஓர் இயற்கையான கவர்ச்சியையும் ஈர்ப்பையும் இறைவன் வைத்துள்ளான். இது ஆணிடம் பாலியல் கிளர்ச்சியூட்ட வல்லது. இந்த உண்மையை எவராலும் மறுக்கவியலாது. பல உளவியலாளர்களும் இதை ஏற்றுள்ளதோடு அவர்கள் ஒருவரின் குரல் பாலியல் ஆசைகளைத் தூண்டுவதில் பெரும்பங்கு வகிப்பதாக அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளனர். இதனால்தான் இறைவன் குறிப்பாக தன்னுடைய தூதரின் மனைவிமார்களையும் பொதுவாக அனைத்து முஸ்லிம் பெண்களையும் அந்நிய ஆண்களிடம் மென்மையான இனிமையான குரலில் பேச வேண்டாம் எனத் தடுத்துள்ளான். இறைவன் கூறுகிறான், மீயின் மனைவியரே, நீங்கள் ஏனைய சாதாரண பெண்களைப் போன்றவர்கள் அல்லர். நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாயிருந்தால் மென்மையாகக் குழைந்து பேசாதீர்கள். ஏனெனில் உள்ளத்தில் கெட்ட எண்ணம் கொண்டிருக்கும் யாரேனும் ஒருவன் சபலம் கொள்ளக்கூடும். குர்ஆன் 33:22. அல்லாஹ்வின் தூதர் பெண் நடத்தை கொண்ட ஆண்களையும் ஆண் நடத்தை கொண்ட பெண்களையும் சபித்துள்ள ஹதீஸிற்கு இமாம் பத்துத்தீன் அலைனி அளிக்கும் கருத்துரையில் எதிர்பாலினரின் பாவனை அறிந்தும் அறியாமலும் இரண்டு விதத்திலும் செய்யப்படுகின்றன என விளக்குகிறார். இந்த ஹதீஸில் உள்ள குற்றச்சாட்டும் சாபமும் அறிந்து செய்பவர்கள் மீதே சாரும். உம்தத் அல்காரி ஷர்ஹ சஹீஹ அல்புகாரி 1585.